கங்கா இங்கேயே இருக்கட்டும் ஐயா, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. வேணும்னா சம்மந்தி அம்மாவை கூட்டிட்டு போங்க. ஏம்மா நான் கூட போனா என்ன நடந்துட போகுதுன்னு வேணான்னு சொல்றீங்க? உன்னை பார்த்தா குலசேகர அண்ணனுக்கு கோபம் வரும். உன் மேல இருக்கிற கோபத்தை எங்க ரமா மேல காட்டிட்டு வரோன்னு எனக்கு பயமா இருக்கு கங்கா. அம்மா, குலசேகரன் மாமா என்கிட்ட கோவமா பேசினா அவர்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் குடும்பத்துல நடக்கிற சம்பிரதாயம் அம்மா. இது மாமா எப்படி மறுக்க முடியும்? பாத்தியா, உன்னோட கோபத்தை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. உன்னை பார்த்து அவர் ஏதாவது சொல்லு, அதுக்கு பதில் நீ ஏதாவது சொல்ல. பிரச்சனை வேண்டாமேன்னு தான் உன்னை போக வேண்டான்னு சொல்றேம்மா. சுப்பு, நானும் கங்காவும் தான் ரமாவை கூப்பிட போறோம். அவன் அப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டாமா? ஆமா சம்பந்தியம்மா, எதுக்கு ரமா மாமனாரை நினைச்சு பயப்படுறீங்க? கங்காவை நினைச்சு அவரு தான் பயப்படணும். அவர் பயப்படுற மாதிரி தெரியலையே. போக போக கோவமா தானே இருக்காரு. ரமாவையும் ஜெயச்சந்திரனையும் ஆசீர்வாதம் பண்றது கூட மனசு வரலையே. அம்மா, நீங்க குலசேகரன் மாமாவை நினைச்சு அளவுக்கு அதிகமா பயப்படுறீங்க. அளவுக்கு மீறி மரியாதை கொடுத்து அவரை சமாதானம் படுத்தணும்னு நினைக்கிறீங்க. முதல்ல வீட்டுக்கு வந்த மருமகளை ஆசீர்வாதம் பண்றதுதான் பண்பு. அந்த பண்பு கூட அவர்கிட்ட இல்ல. இல்லாதவர்கிட்ட அதை எதிர்பார்த்தா எப்படிமா? அவருக்கு மனசு வராதுமா. அதுக்காக நம்ம பயந்து பயந்து போக முடியாதுமா. அவர் என்ன பிரச்சனை பண்ணாலும் அதை நம்ம சந்திச்சு ஜெயிக்கணும். ரமாவை அந்த வீட்டுல எப்படி சந்தோஷமா வாழ வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியுமா. இத பாரு கங்கா, கலெக்டர் ஸ்தானத்துல இருந்தே நீ எல்லாத்தையும் பார்க்காத. அம்மா, அது எனக்கும் தெரியும். அவர் மாமான்ற மரியாதை எப்பவும் என் மனசுல உண்டு. இப்ப நான் கலெக்டரா போல கங்காவா, ஐயாவோட மகளா, ரமாவோட அக்காவா மறு வீட்டுக்கு அழைக்க போறேன். சுப்பு, கங்காவை என் கூட வர வேண்டான்னு சொல்லாத. குலசேகரனை பார்த்து என் பொண்ணுங்க இப்பதான் தலை தூக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என் பொண்ணுங்க மனசு மாற வேண்டிய அவசியம் இல்லை. அவன் தான் மனசு மாறணும். மாறுவாரு. மாறலன்னா அவருக்கு தான் கஷ்டம். சுப்பு, ஓ ஆதங்க எனக்கு புரியுதுமா. நாங்க என்ன குலசேகரன்ட்ட சண்டை போடாம போறோம்? மாப்பிள்ளையும் பொண்ணையும் மறுவீடு அழைக்கத்தானே போறோம். அம்மா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா. மாமா என்ன சத்தம் போட்டாலும் நான் அமைதியாவே இருக்கேன். எதுவா இருந்தாலும் அப்பா பார்த்துப்பாரு. கங்கா தான் தெளிவா சொல்லிட்டாளே, நாங்க பொண்ணு மாப்பிள்ளைய அழைச்சிட்டு வந்துடுறோம். விருந்தெல்லாம் தடபுடலா இருக்கட்டுமா என்ன? ஐயா, நான் மங்கையை ஒத்தாசிக்கு கூப்பிட்டுக்கிறேன். யார வேணாலும் கூப்பிட்டுக்கம்மா. கங்கா வா போலாம். வரம்மா. போயிட்டு வாங்க. வாமா. வர சுப்பு. போயிட்டு வரேம்மா. சரிம்மா. கடவுளே, குலசேகரன் மனப்பூர்வமா சந்தோஷமா என் மகளை மறுவீட்டுக்கு அனுப்பி வைக்கணும். அதுக்கு நீதான் துணை இருக்கணும். சம்பந்தியம்மா, வாங்க போலாம். வாமா. வாங்கய்யா, வாங்க வாங்க. வணக்கப்பா. அடடா, வாங்க கலெக்டர் அம்மா வாங்க. என்ன குலசேகரா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். பொண்ணு மாப்பிள்ளைலாம் அங்க உள்ளதா இருக்காங்க. வாமா. வாங்கய்யா, வாங்க உட்காருங்க. வாமா, உட்காரு. உட்காருங்க. நீ உட்காருப்பா. ஆமா, என்ன விஷயமா இப்ப வந்திருக்கீங்க? பொண்ணையும் மாப்பிள்ளையும் மறு வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம்யா. ஏன் கலெக்டர் அம்மா, இந்த அக்யூஸ்ட் வீட்டுக்கு நீங்களே நேரடியா வந்திருக்கீங்களே, உங்களுக்கு எதுவும் கௌரவ குறைச்சல் இல்லையா? அண்ணா வாங்கண்ணா. நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கேண்ணா. கங்கா நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன். ரமா, ஜெயச்சந்திரா, சீக்கிரம் வாங்க. அப்புறம் என்னம்மா? என்னண்ணா? வாப்பா, வாங்க மாமா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்க மாமா. வாமா. ரமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. சந்தோஷமா இருக்கியா? சந்தோஷமா இருக்கேன்க்கா. நீங்களா இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? அம்மா மருமகளே, உன்னை பார்க்க உங்க அப்பா நேரடியா என் வீட்டுக்கு வந்திருக்காரு. ஆனா என்ன பார்க்க அதமா நான் அவரோட மச்சின.
ஆனா ஜெயில என்ன பார்க்க அவர் வரவே இல்லையே. இத பாருங்க, எங்க அண்ணன் மறு வீட்டுக்கு அவரோட பொண்ணையும் மாப்பிளையும் கூப்பிட வந்திருக்காரு. நீங்க பழசெல்லாம் பேசி வந்தவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்காதீங்க. நம்ம குலதெய்வம் கங்காதேவி நம்ம எல்லாரையும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணாக்கிட்டா. இனிமேலாவது நடந்து முடிஞ்சதை பத்தி பேசாதீங்க. பேசுவேண்டி, பேசுவேன். இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேசுவேன். என் மனசுல இருக்கிற காயம் இன்னும் ஆறல. அப்பா, நம்ம வீட்டுக்கு வந்த ஐயாவுக்கு நீங்க கொடுக்கற மரியாதை இதுதானா? இது சரியில்லப்பா. பரவாயில்ல ஜெயச்சந்திரா, அவன் பேசட்டும், மனசுல இருக்கிறத சொல்லட்டும். ஐயா, என் தங்கச்சியை உங்களுக்கு கட்டி கொடுத்ததால நான் உங்களுக்கு மச்சின. உங்க மூத்த பொண்ணு கங்கா, கலெக்டர் கங்கா இருக்காங்களே, அவங்க என் மேல கொலைக்குத்த சுமத்தி என்ன ஜெயில தூக்கி போட்டாங்க. ஏன்னா அவங்க பார்வைக்கு நான் கொலைகாரனா தெரியுறேன். இந்த உங்க ரெண்டாவது பொண்ணு ரமா, என் மருமக, அவ பார்வைக்கு நான் ரொம்ப நல்லவனா தெரியுறேன்னு. அது இருக்கட்டும், உங்க பார்வைக்கு நான் எப்படி தெரியுறேன்? மாமா, சட்ட ரீதியா நடவடிக்கை எடுத்ததையும் உறவு முறையில பொண்ணு கொடுத்ததையும் சம்பந்தப்படுத்தி பேசாதீங்க. ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க. ஆமா மாமா, நீங்க கலெக்டர் அம்மால, நீங்க சொன்னா சரியாவே இருக்கும். சரி, வாங்க சாப்பிடலாம். பரவாயில்லப்பா, சாப்பாடுலாம் ஒண்ணு வேண்டாம். நாங்க பொண்ணையும் மாப்பிளையும் கூட்டிட்டு போறோம். நீங்க வேணான்னு சொன்னா நான் விட்டுருவேனா? வந்தவங்களுக்கு சாப்பாடு போட்டு அனுப்புறதுதான் மரியாதை. இந்த குலசேகரனுக்கு மரியாதை ரொம்ப நல்லாவே தெரியும். அம்மா ரமா, அப்பாவை சாப்பிட கூப்பிடுமா, கலெக்டர் அம்மாவையும் கூப்பிடு. அப்பா, அக்கா சாப்பிடுவாங்க. அண்ணே, என்னன்னு யோசிக்கிறீங்க? வாங்க அண்ணே. கங்கா வாமா, ஆமா. வா வா. போதும் ரமா, அப்பாவுக்கும் போடு. போதுமா? ஐயா, நான் இல்லாம என் பைய கல்யாணத்தை எப்படியா நடத்துனீங்க? பெத்தப்ப நான் இருக்கும் போதே நீங்க இப்படி செய்யலாமா? செஞ்சிட்டீங்க, சரி. ஆனா அதையெல்லாம் மறந்துட்டு என் வீட்டுக்கு நேரடியா வந்து என் டைனிங் டேபிள்ல, அதுவும் என் பக்கத்திலேயே உட்கார்ந்து மனசுல எதுவுமே உறுத்தாம சாப்பிட உட்கார்ந்துருக்கீங்களே, சந்தோஷமா இருக்கியா? நீங்க சாப்பிடுங்கயா. கலெக்டர்மா சாப்பிடுங்கம்மா. இங்க பாருங்க, எங்க அண்ணன் பொண்ண நம்ம பையனுக்கு கட்டிட்டோங்கிறதுக்காக நினைச்சதெல்லாம் பேசாதீங்க. எங்க அண்ணன் சாப்பிட்டோம். அண்ணே சாப்பிடுங்க அண்ணே. கங்கா, நீயும் சாப்பிடுமா. அட நீ சும்மா முத்தரசி. ஐயா, எனக்கு கேள்வி கேட்க உரிமை இருக்கு, நான் கேட்கிறேன். அப்படி நான் கேட்கறதுனால நீங்களும் கலெக்டர் அம்மாவும் சாப்பிடாம எந்திரிச்சு போயிடுவா போறீங்க? அப்பா, தேவையில்லாம பேசாதீங்க, அவங்கள சாப்பிட விடுங்க. மாப்பிள, நீங்க சும்மா இருங்க. ஆட என்னங்க நீங்க போய் போய் மாப்பிள்ள வாங்க போங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு? நீங்க யாரு? ராஜா ராமச்சந்திர ரகுநாத், ஊருக்கே ஐயா. நீங்க போய் இவ யாருயா? இவ யாரு? சுப்புலட்சுமி. சுப்புலட்சுமி இல்ல, சுப்புலட்சுமி. சுப்புலட்சுமி விட்டு வேலைக்கார. நீங்க போய் இவனை வாங்க போங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு வானா வந்துட போறான். நீங்க சாப்பிடுங்கயா. அம்மா, கலெக்டர் அம்மா, நல்லா சாப்பிடுங்க. குற்றவாளி வீட்டு சோறு கொமட்டாது, நல்லா சாப்பிடுங்க. மாமா, ஐயா, கங்கா, என்ன எந்திரிச்சிட்டீங்க? உப்பு கிப்பு இல்லையா? உப்பு போட்டு சாப்பிடறதுனால தான் எனக்கு சொரணை அதிகமா இருக்கு. இதுல உப்பு இருக்கா இல்லையான்னு நீ சாப்பிட்டு பார்த்து சொல்லு. மாமா, மாமா. கங்கா,
ஆட நீ ஏம்மா இன்னும் இங்க அழுதுகிட்டு நின்னுட்டு இருக்க? ஓ கிளம்பு. உங்க அப்பா காத்துக்கிட்டு இருப்பாரு, கலெக்டர் அம்மா காத்துக்கிட்டு இருப்பாங்க. போ கிளம்பு போ. போயிடுவியா நீ? பாக்குறேன். என்ன இந்த நேரத்துல ஃபோன் பண்றா? பாப்போம். ஹலோ, நான் மங்கை அக்கா பேசுறேன். நல்லா இருக்கே இளவஞ்சி? ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? என்னமோ வருஷ கணக்கா நம்ம சந்திக்காத மாதிரி பேசுற. நேத்து தானே உனக்கு புது போன் வாங்கி கொடுத்தேன். பந்தாலாம் பண்ணாத, போனை புடுங்கிடுவேன். ஐயோ, சரி, இப்ப எங்க இருந்து பேசுற? சுப்புலட்சுமி வீட்ல இருந்தா பேசுறேன். என்ன விஷயம்? நினைச்சேன், மறு வீட்டு பலகாரம் செய்யற வீடா பார்த்து வாசனை புடிச்சு அங்கேயே போய் நின்னுட்ட போல இருக்கு. சுப்புலட்சுமி உதவிக்குன்னு கூப்பிட்டா, அதான் வந்தேன். மகளும் மருமகளும் வருவாங்கன்னு விதவிதமா பலகாரம் சுட்டு வச்சிருப்பாங்களே. இன்னைக்கு உனக்கு கொண்டாட்டம் தான் போ. செஞ்ச பலகாரம் எல்லாத்தையும் நீ ஒரு ஆள் மொத்தத்தையும் உட்கார்ந்து தின்னுட்டு ஏப்ப விட்டுரு. என்ன இளவஞ்சி, நீ சொல்றத பார்த்தா ஏடா கூடமா ஏதாவது நடக்கும் போல இருக்கு. ஏடா கூட இல்ல, மாப்பிள்ளையும் பொண்ணும் வரமாட்டாங்க. மறு வீடு நடக்காது. அப்படியா? நீ சொல்றத கேட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ வாங்கி கொடுத்த போன் நல்ல ராசியான போன் தான். இப்பதான் முதல்ல நல்ல விஷயத்த சொல்லிருக்க. சுப்புலட்சுமி எவ்வளவு சந்தோஷமா இருக்கா தெரியுமா? ஆரத்தி எல்லாம் கரைச்சு வைக்க சொல்லிருக்கா. ஆரத்திய சுப்புலட்சுமிக்கே சுத்து. எங்க அப்பாவா கொக்கா ரமாவ உள்ள விட்டு பழி வாங்குறேன்னு சொன்னார்ல, அதே மாதிரி பழி வாங்க போறாரு. ஏழு வச்சு நீ சொல்றதெல்லாம் நடக்குமா? ஏய், உன்னை நம்பலாமா? அட அறிவு கட்ட அக்கா, நீ என்ன குழந்தையா நான் உன்கிட்ட விளையாடுறதுக்கு? இங்க பாரு, நான் சொன்னத அங்க தம்பட்டம் அடிக்காத. அங்க கப்பு சிப்புன்னு அமைதியா இருந்து ஐயாவும் கங்காவும் வந்து சொன்னதும் சுப்புலட்சுமியோட மூஞ்சி எப்படி எல்லாம் மாறுதுன்னு பார்த்து எனக்கு ஒரு போனை போட்டு சொல்லு. புரிஞ்சுதா? சொல்றேன். வச்சிடுறேன். பலகாரமா செய்யற சுப்புலட்சுமி, செய் சாப்பிடறதுக்கு ஆள் வரணும்ல. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. நல்லா இருப்பா. நல்லா இருப்பா. நல்லா இருப்பா. நல்லா இருமா. அம்மா போயிட்டு வரோம்ப்பா. மாமா போயிட்டு வரோம். அத்தை, பரப்பலாமா? சரிம்மா. வர்றேன் குலசேகரா. சரிங்கண்ணே. வாங்க. ஐயா ஒரு நிமிஷம். என்னப்பா? இப்ப கூட்டிட்டு போறீங்களே உங்க பொண்ணு, அவளை நிரந்தரமா உங்க வீட்லயே வச்சுக்கோங்க. குலசேகரா, என்ன பேசுற நீ? என்ன சொல்றீங்க மாமா? நியாயத்தை தான் சொல்றேன். நியாயமா? நீங்க சொல்றதுல என்னங்க நியாயம் இருக்கு? என்னடி சொன்ன நீ? என்ன சொன்ன? என்ன நியாயம் இருக்குன்னா? நியாயம் இருக்குடி, நியாயம் இருக்கு. இந்த வீட்டுக்கு நான் தானே குடும்ப தலைவன். நான் தானே குடும்ப தலைவன். இங்க நான் வைக்கிறது தாண்டி சட்டம். இந்த வீடு, நிலம், தோட்டம், துறவு எல்லாம் என் பேர்ல தான் இருக்கு இல்லையா? அம்மாவும் பையனும் நான் சொல்றபடிதான் கேட்கணும். மீறி நடந்தீங்க, நடக்கிறதே வேற. அப்பா, நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. இங்க வர்றா, துரைக்கு கோவம்லாம் வருது. ஏண்டா டேய், நான் இல்லாம உனக்கு கல்யாணம் நடந்தது அது மட்டும் சரியா? இல்ல ஐயாவுக்கு ஆதரவா நான் ஜெயில இருந்து போய் என்ன பார்க்காம இருந்திய அது சரியா? இல்ல எல்லார் முன்னாடியே என்ன கைது பண்ணாங்களே இந்த கங்கா, கலெக்டர் கங்கா, அது சரியா? இல்ல மச்சினன் கூட பார்க்காம எல்லாத்துக்கும் சும்மா இருந்தாரே இந்த ஐயா, அது சரியா? டேய், இதெல்லாம் சரின்னா
நான் இப்ப செய்யறத சரிதான்டா, சரிதான். இந்த பார், என் பேச்ச மீறி போறதா இருந்தா போ. போகும்போது இந்த இருக்காளே உங்க அம்மா, அவளைய சேர்த்து கூட்டிக்கிட்டு போ. என்னடி முறைக்கிற? என்ன முறைக்கிற? நீங்க ரெண்டு பேரும் என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். இஷ்டம் இருந்தா இரு, இல்லன்னா நீயும் இவங்களோட சேர்ந்து போ. குலசேகர, என்ன பேசுற நீ? நல்லா யோசிச்சு தான் பேசுறிய? ஆமாயா, ஆமா, நல்லா யோசிச்சு முடிவாவே சொல்றேன். நான் என்னைக்கு குற்றவாளி இல்ல, கொலைகாரன் இல்ல நிரூபிக்கிறேனோ அன்னைக்கு சொல்லி அனுப்புறேன். அப்ப வந்து முறையா உங்க பொண்ண மறு வீட்டு கூட்டிட்டு போங்க. அது வரைக்கும் மறு வீட்டுக்கு அழைக்கிறேன், ஆடிக்கு அழைக்கிறேன்னு யாரும் என் வீட்டு வாசல்ல வந்து என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. உங்க பொண்ணு பார்க்கணும்னு நினைச்சா வந்து பார்த்துட்டு போங்க. அதுக்காக அடிக்கடி வந்து தொந்தரவு கொடுக்காதீங்க. முறையா நடந்த கல்யாணம்னா இந்த முறையெல்லாம் செய்யலாம். இந்த அப்பனே இல்லாம நடந்த கல்யாணம், அதுக்கப்புறம் இந்த முறையெல்லாம் எதுக்கு? அண்ணே, அவர் பேசின எதையும் மனசுல வச்சுக்காதீங்கண்ணே. நீங்க ஜெயச்சந்திரனையும் ரமாவையும் அழைச்சிட்டு போங்க. போயிட்டு வாங்கடா, சந்தோஷமா போயிட்டு வாங்க. ரமா, வா போலாம். இல்ல மாமா, பெரிய மாமா பேச்ச மீறி நான் வரமாட்டேன். நீ எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கேன். இல்லப்பா, ரமா சொல்றதுதான் சரி. நல்லதோ கெட்டதோ ஒரு குடும்ப தலைவனுடைய பேச்சை கேட்டு நடக்கிறது தான் நல்லது. அப்பா, நீங்க கவலைப்படாம போங்கப்பா. மறு வீடு இல்லைன்னா இப்ப என்ன? இவ்வளவு வருஷமா நான் வளர்ந்த வீடு தானே பாது. ரமா, நீ தைரியமா இரு. எதுவா இருந்தாலும் அப்பாவும் நானும் இருக்கோம். நீ கவலைப்படாம இரு. வரம்மா, வரப்பா, வரம்மா. சரிண்ணே.